டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வந்து சாக் அப்படின்றதும் ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்து ஓவர் ஹெட் லைன்ஸில் தான் நடக்கும். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் இந்த சாகு அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு இருக்காது. சாகுன்றது தெரிஞ்சுக்கும் போது நம்ம டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சாகுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடம் தொங்கிட்டு இருக்கு, இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இல்லாமல் அது கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கு, அதுதான் சாக். அதான் இப்போ தொங்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ ஒயர்ஸ் வந்து இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குன்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருந்துடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து இப்படி லேக் ஆகும். ஸோ அதுதான் வந்து சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சாகு. அது டென்ஷனுன்றது வந்து என்னென்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கும், ஓகேவா, ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கும். இது வந்து எவ்வளோ இப்படி இறுக்கி போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஷன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அதுதான். ஸோ சாகும் டென்ஷனும் வந்து என்னென்னா ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த சாக் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது, சாக்னா தொங்குறது வந்து அதிகமாக இருக்குன்னா டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். டென்ஷன்னா அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது அது வந்து கம்மியாக இருக்கும். இதுவே வந்து டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா சாக் வந்து குறையும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் டைமில் அதிகமாகவும் இருக்காது, சேம் டைமில் கம்மியாகவும் இருக்காது. ஸ்பேனுன்றது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சப்போர்ட்ஸ். இப்போ ஒரு ரெண்டு சப்போர்ட், இப்போ போல்ஸுன்றது தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து சாகுன்றது நம்ம அளவுக்கு நம்ம வந்து அது கம்மியாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, இப்போ சாக் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் மேக்ஸிமம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து போல்ஸ் இருக்குது, போல்ஸோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இது. அங்கேருந்து இந்த ஒயரோட லோயஸ்ட் பாயிண்ட், இப்போ ஒயர் தொங்கிட்டு இருக்குன்னா அதோட லோயஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அது வந்து ஓவராக எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து டென்ஷன் கொடுத்தோம்னா, டென்ஷனை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா கண்டக்டர் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்போ டென்ஷன் வந்து லோவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், லூஸாக இருக்குது ஒயரு, சாக் வந்து அதிகமாக இருக்குது. சாக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம், அதனால ஹை டென்ஷன் இருக்குது அப்படின்றது தான். ஸோ ரெண்டுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை வச்சு சாக் வந்து ரெண்டு கேல்குலேஷனாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த சப்போர்ட், இந்த போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கேல்குலேஷன். இல்லை ஒன்று வந்து ஹைட்டாக, இப்போ மலை அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி ப்ராப்பராக கரெக்டான ஹைட் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ நம்ம கிரவுண்டு நார்மலாக நம்ம ரோடு சைடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் சேம் ஹைட்டை மெயின்டைன் பண்ணலாம். மவுண்டைன் ஹில்லி ஏரியாஸ் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து கூட இருக்கும், ஒன்று குறைய இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாக் கேல்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். when supports are at equal level, ரெண்டும் சேம் லெவலில் இருந்துச்சுன்னா சாகோட ஃபார்முலா வந்து WL²/8T. டபிள்யூன்றது ஒன்றும் இல்லை, வெயிட். அந்த கண்டக்டர் இருக்குல்ல, அந்த கண்டக்டர் வந்து வெயிட் பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர், அதுதான் டபிள்யூ. எல்ன்றது ஸ்பேன், ஆல்ரெடி நம்ம சொன்னது. டீன்றது டென்ஷன் ஆஃப் த கண்டக்டர், எவ்வளோ டென்ஷன் அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி தானே. ஸோ அதனால 8T. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதுவே வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கேல்குலேட் பண்ணுவோம். அதில் வந்து சாகுன்றது இங்கே இருக்கிறத சாக் 1ன்னு எடுத்துப்போம், இதை சாக் 2ன்னு எடுத்துப்போம். ஏன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹைட்டுக்கும் இந்த இடத்துல லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிறது சாக் 1, அடுத்து இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறது சாக் 2, அடுத்து இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹைட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹெச்ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை எல்லுன்னு எடுத்துப்போம். அந்த மிடில் லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஏக்கு இருக்கிறது வந்து x1ன்ற வேல்யூ, இங்கேருந்து இங்கே இருக்கிறது x2ன்ற வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய கேல்குலேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்போம். ஓகேவா? இங்கே ஹைட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகேவா? அடுத்து இங்கே சாக் 1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரே சாக் தான், இங்கே சாக் 1 சாக் 2 ரெண்டு இருக்கும். ஸோ சாக் 1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா WX1², x1ன்றது இது x1²/2T. அதே இங்கே வந்து WX2²/2T. அவ்வளோதான். இப்போ இந்த x1ம் x2ம் ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்பேன் வந்து கிடைக்கும். ஸ்பேனுன்றது எல், அது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ x1 x2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக அப்படின்னா எப்படி, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L/2 மைனஸ் TH/WL. இது வந்து L/2 ப்ளஸ் TH/WL. இப்போ இந்த சாக் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து எஃபெக்ட் ஆஃப் விண்டு, ஐஸ். இப்போ சில இடத்துலலாம் வந்து நிறைய வந்து விண்டு அடிக்கும், அதாவது வந்து காற்று நல்லா அடிக்கும். சில இடத்துல வந்து ஸ்னோஃபால்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த சாக் வந்து கேல்குலேட் பண்ணுவோம்.
இப்போ இந்த விண்டு ஐஸ் லோடிங் இதெல்லாம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த கண்டக்டர்னு நம்ம முன்னாடி ஒன்று படிச்சோம்ல டபிள்யூ. ஸோ அதை மட்டும்தான் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த விண்டோ இல்லை ஐஸோ ஏதாவது ஃப்ளோ ஆகும்போது அந்த வெயிட்டும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து டோட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் டபிள்யூடி. அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ரூட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூன்றது வெயிட் ஆஃப் த கண்டக்டர் ப்ளஸ் டபிள்யூஐ. ஐஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஐஸோட வெயிட் எவ்வளோ, இப்போ ஒரு ஐஸ்னா ஸ்னோவோட வெயிட் எவ்வளோ அதை வச்சு ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ விண்டால் வர ஸ்கொயர். விண்டால் அந்த வெயிட் ஆஃப் த கண்டக்டர் எப்படி மாறுது அது இன்ட்டு ஸ்கொயர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ விண்டை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஐஸு இல்லை ஸ்னோ அதெல்லாம் வந்து என்னென்னா வேர்ட்டிக்கலாக ஃப்ளோ ஆகிற மாதிரி. ஸோ இதை வந்து இப்படி டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூஐ இங்கே டபிள்யூ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கிறது டபிள்யூடி டோட்டல் வெயிட். ஓகேவா? இப்போ டபிள்யூன்னா நம்மளுக்கு தெரியும் வெயிட் ஆஃப் த கண்டக்டர் பர் யூனிட் லென்த். டபிள்யூஐன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐஸோட டென்சிட்டி, அந்த ஸ்னோவோட டென்சிட்டி கொடுத்துருவாங்க, அது இன்ட்டு பை டி இன்ட்டு டி ப்ளஸ் டி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்குது, இப்படி ஒரு கண்டக்டர் இப்படி இருக்குன்னா அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஐஸ் கோட் ஆகிருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிவிட்டு அது வந்து அதோட டயாமீட்டர், இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா டயாமீட்டர், அது டீன்றது திக்னஸ், ஐஸ் கோட்டிங்கோட திக்னஸ் எவ்வளோ அது, இது வந்து ஒயரோட டயாமீட்டர். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பை டி இன்ட்டு டி ப்ளஸ் டி அப்படின்றது போட்டுக்கணும். அடுத்து விண்டை வச்சு எப்படி வெயிட் ஆகுது அப்படின்னா விண்ட் ப்ரெஷர் இன்ட்டு டி ப்ளஸ் 2t. சேம் இதே தான். இது வந்து டீன்றது திக்னஸ் வந்து எவ்வளோ அதிகமாகுது. இப்போ வந்து விண்டு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டயாமீட்டர் ஆஃப் த ஒயர் எவ்வளோ, அதை வச்சு தான் நம்ம இதை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இப்போ டோட்டலாக எவ்வளோ வெயிட்டுன்றதுக்கு எப்படின்னா டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூஐ ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ tan தீட்டா வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்கிறாங்கன்னா அப்போது வெயிட் ஆஃப் த விண்ட் டிவைடட் பை டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூஐ அதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு tan தீட்டா கிடச்சிரும். அடுத்து சாக் வந்து எப்படி நம்ம இந்த வெயிட்டெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுனா சேம், இப்போ ஒன்றும் இல்லை, சேம் ஃபார்முலா தான், அதில் டபிள்யூ மட்டும் டபிள்யூடின்னு போட்டுக்கணும், மற்றது எல்லாம் சேம் தான். அடுத்து வெர்டிக்கல் சாக் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா சாக் இன்ட்டு காஸ் தீட்டா. tan தீட்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அதுலேருந்து தீட்டா கண்டுபிடிச்சி காஸ் தீட்டாவை வந்து கண்டுபிடிச்சிப்போம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை வந்து சாகு டென்ஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி ஒரு கிராஃபில் போடுறது தான் வந்து ஸ்டிஞ்சிங் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாக் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே போகும், பட் டென்ஷனுன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப தொங்க ஆரம்பிக்கும். சம்மர் டைம்லலாம் வந்து என்னாகும், சாக் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனால் சாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டிஞ்சிங் சார்ட்ஸ். இப்போ சாக்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சாகுன்றது என்னென்னா டிப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஓவர் ஹெட் லைன்ஸில் இருக்கும். இப்போ என்னென்னா இது ஜஸ்ட் ஒரு ஒயர்ஸ் வந்து எவ்வளோ தொங்கி இருக்குது அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சாகுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு 2 போல்ஸ்க்கும் இருக்க நடுவில் இருக்கிறது வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சாகுன்றது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. டென்ஷனுன்றது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் அந்த ஒயர்ஸ், அதுதான். ஸோ டென்ஷன் லோவாக இருந்துச்சுன்னா சாக் வந்து அதிகமாக இருக்கும், சாக் கம்மியாக இருந்துச்சுன்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாக் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஈக்குவல் லெவல்ஸில் சப்போர்ட் இருந்துச்சுன்னா WL²/80. டபிள்யூன்றது வெயிட் ஆஃப் த கண்டக்டர், அடுத்து எல்ன்றது ஸ்பேன், டீன்றது டென்ஷன். இதுவே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குன்னா 2வாக வந்து பண்ணுவோம், சாக் 1 சாக் 2ன்னு இருக்கும். இதை x1ன்னு எடுத்துக்கிறோம், இதை x2ன்னு எடுத்துக்கிறோம். ஓவரால் வந்து x1 + x2 வந்து L, அதான் ஸ்பேனு. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், 2 போல்ஸ்க்கும் இருக்க ஹைட் டிஃப்ரென்ஸை ஹெச்ன்னு எடுத்துப்போம். அடுத்து இங்கே சாக் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு WX1²/2t, சாக் 2 வந்து WX2²/2t. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறது L. x1 x2 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L/2 - TH/WL. இது L/2 + TH/WL. சாக் கேல்குலேஷனில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது என்னென்னா விண்டு ஐஸ் லோடிங்கு. அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுன்னா வெயிட் ஆஃப் த கண்டக்டரை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வெயிட் ஆஃப் த டோட்டல் வெயிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா வெயிட் ஆஃப் த கண்டக்டர் ப்ளஸ் ஐஸால் வர வெயிட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் விண்டால் வர வெயிட்டு ஸ்கொயர். இப்போ விண்டு வந்து என்னென்னா ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஸோ கிராஃபில் இந்த மாதிரி வரும்.
ஐஸ் வந்து என்னென்னா வெர்டிக்கலாக ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ டோட்டல் வந்து இந்த மாதிரி. இப்போ அதனால தான் WT இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர். ஓகே, அடுத்து இப்போ வெயிட் ஆஃப் த ஐஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு கண்டக்டர், அதுக்கு மேலே இப்படி ஐஸ் கோட்டிங் இருக்குது அப்படின்னா, இது வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஒயர் டீன்றது திக்னஸ் ஆஃப் ஐஸ் கோட்டிங். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இன்ட்டு πT இன்ட்டு D+T அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே விண்டோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா விண்டோட ப்ரெஷர் இன்ட்டு D+2T அப்படின்னு போட்டால் தெரிஞ்சிடும். ஸோ WTயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சாக் கண்டுபிடிக்கிறதுக்கு டபிள்யூக்கு பதில் WTன்னு போட்டுக்கலாம். அது ஈக்குவல் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டுக்கணும். இல்லைனா வேறு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல WT மட்டும் Wக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ tan θ கண்டுபிடிக்கணும்னா அதாவது வெயிட் ஆஃப் த விண்ட் டிவைடட் பை W + WI அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வெர்டிக்கல் சாக் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா S இன்ட்டு இந்த தீட்டாவை வச்சு காஸ் தீட்டா, அவ்வளோதான். ஸ்டிஞ்சிங் சார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா சாகு டென்ஷனை வந்து டெம்பரேச்சருக்கு அகெயின்ஸ்டாக கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஸோ சாகுன்றது வந்து என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரைஸ் ஆகிட்டே போகும். டென்ஷனுன்றது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா டெம்பரேச்சர் டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் கண்டக்டர்ஸ், அதனால அது சாக் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது மூலமாக சாக் பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.